ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்சன். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல் அப்பம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈடி ஆக்சன் ஃபேமிலி. இப்போ இந்த அப்பம் செய்கிறது ரொம்பவே சிம்பிளானது தாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. இந்த ரவை நம்ம மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். அதாவது அதிகமாக ஊற்றிருக்கக்கூடாது. நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றினோம்னா போதுங்க. ரவை லைட்டாக ஊறி வரணும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ஊறி வந்துடும் ரவை. இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் வறுத்து சேர்க்கணும். அது இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த தேங்காயில் பின்புறம் உள்ள அந்த ஓடெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணிட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓடெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை நெய்யில் நம்ம வறுத்து சேர்க்க போகிறோங்க. அதில் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. நெய் சேர்த்து அது கூட இந்த தேங்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துறணும். நல்லா செவந்து வரணுங்க தேங்காய், அது வரைக்கும் வறுக்கணும். இது நம்ம தேங்காய் போட்டு செய்யலை ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது இது வரலட்சுமி நோம்புக்கு இப்படி தாங்க செய்வாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரவையும் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ ரவை கூடவே எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு சீனி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதே அளவுக்கே மைதா மாவு சேர்த்துக்கிறலாங்க. மைதா மாவும் சேர்த்துட்டு இப்போ ஏலக்காய் தூள் நான் பவுட்ரு பண்ணி தாங்க இருக்கேன்ட்டு அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காவாக இருந்தால் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறலாங்க. இப்போ 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தான் பேக்கிங் சோடா சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு ரவைக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க. நம்ம ஊற்றின பாலே கரெக்டாக இருக்கும். இது ரவை கொஞ்சம் மாவு ரவையாக இருக்கிறதுனால லைட்டாக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி அது கூட சேர்க்குறேங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இல்லாட்டி ஒவ்வொரு ரவைக்கு நம்ம போட்டிருக்க சீனி மைதாவுக்கு கரெக்டாக இருக்கும் பிசைஞ்சு எடுக்க. இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கிறலாங்க. நம்ம நெய் அதுலேயும் சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். அதுக்கு தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வறுத்துட்டேன் நல்லா தேங்காவை. அந்த நெய்யையும் அது கூடவே நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது ஊறணும்லாம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே ரவை ஊறி இருக்குது, அதுவே போதும். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் வறுத்தோம் பாருங்கள், அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. எண்ணெயுமே நான் அதிகம் சேர்க்கலை. எண்ணெயும் இதுக்கு ரொம்ப குடிக்காது. நம்ம தண்ணி அதிகம் ஊற்றிட்டா தான் அப்பத்தில் எண்ணெய் குடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் ஊற்றையில். இந்த திக்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் குடிக்காது, நல்லாவும் வரும் அப்பம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க ஊற்றணும். அப்போ கருகிரும். நம்ம சீனி போட்டிருக்கிறதுனால கருக ஆரம்பிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் ஊற்றணும். அதே போல் ஒரு அப்பம் ஊற்றி கொஞ்சம் எம்பி வந்த பிறகு தாங்க இன்னொரு அப்பம் ஊற்றணும். இங்கே பாருங்கள், நான் 1 வெந்துருச்சு. வெந்து மேலே எம்பி வந்துருச்சு பாருங்கள். அதை திருப்பி விட்டுட்டு இன்னொன்று ஊற்றிருக்கேன். இதே போல் தான் நம்ம எல்லாமே செய்யணும். இங்கே பாருங்கள், 2வது இது வெந்துருச்சு பாருங்கள். இதை திருப்பி விட்டுட்டு இன்னொன்று ஊற்றிக்கிறலாங்க. இது போல் தான் எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாகவும் வருங்க. இல்லை எல்லாமே மொத்தமாக ஊற்றிட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒன்று ஊற்றவுமே எம்பி எம்பி வருங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு நம்ம ஊற்றையில் நம்மளுக்கு சீக்கிரம் ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாகவே இருக்கும். மொத்தமாக மட்டும் ஊற்றிடக்கூடாதுங்க அப்போ. அவ்வளோதாங்க. இதே போலவே நான் எல்லா அப்பமும் ஊற்றி எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெளியே நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது அந்த தேங்காயோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்குங்க. நெய் வேறு சேர்த்துருக்கிறதுனால. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.